1993 ஜூலை 18 தமிழக அரசியல் வரலாற்றிலும் காவிரி உரிமை போராட்ட வரலாற்றிலும் என்றும் மறக்க முடியாத ஒரு நாள். காவிரி நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிற்கு ஆண்டுதோறும் 205 TMC தண்ணீரை கர்நாடக அரசு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ஆனால் அந்த உத்தரவு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதன் காரணமாக காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைக்காக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முடிவை எடுத்தார். 1993 ஜூலை 18 அன்று சென்னை மெரினா கடற்கரையில் பாரத ரத்னா புரட்சி தலைவர் MGR அவர்கள் நினைவிடம் அருகே காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். ஒரு முதலமைச்சராக மக்களின் உரிமைக்காக நேரடியாக உண்ணாவிரத போராட்டத்தில் அமர்ந்தது நாடு முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அவரது ஒரே கோரிக்கை, நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை கர்நாடக அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசு இதற்காக உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது. உண்ணாவிரதம் 1 நாள், 2 நாள், 3 நாள், 80 மணி நேரத்திற்கும் மேலாக சுமார் 4 நாட்கள் தொடர்ந்தது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள், அதிமுக தொண்டர்கள் என அனைவரும் மெரினாவிற்கு வந்து தங்கள் ஆதரவை தெரிவித்தனர். இந்த போராட்டம் தமிழகத்தின் கவனத்தை மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அரசியல் மற்றும் ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. அதன் பின்னர் மத்திய அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தது. மத்திய அரசின் உறுதிமொழியை தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா தனது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். இந்த உண்ணாவிரதம் உடனடியாக காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தவில்லை என்றாலும் தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை தேசிய அளவில் மீண்டும் வலியுறுத்திய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. இன்றும் 1993 ஜூலை 18 தொடங்கிய அந்த உண்ணாவிரத போராட்டம் காவிரி உரிமைக்காக தமிழகம் எழுப்பிய வலுவான குரல்களில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. காவிரி என்பது ஒரு நதி மட்டுமல்ல, அது தமிழ்நாட்டு விவசாயிகளின் உயிர் நாடி. அந்த உயிர் நாடியை பாதுகாக்க நடந்த வரலாற்று போராட்டங்களில் 1993 ஆண்டின் இந்த உண்ணாவிரதம் என்றும் அழியாத இடத்தை பெற்றுள்ளது. இப்படி பல போராட்டங்கள் நடத்தி பெற்ற காவிரி உரிமையை ஆட்சியில் அமர வேண்டி காங்கிரஸ் கட்சியிடம் தற்போதைய முதலமைச்சர் அடகு வைத்து விட்டாரோ என்றே தோன்றுகிறது. காவிரியில் நீர் திறந்துவிட முடியாது என பகிரங்கமாக திமிராக தெரிவிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக உண்ணாவிரதம் வேண்டாம், ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்க முடியாத முதுகெலும்பற்ற ஒருவர் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருப்பது வெட்கக்கேடானது.